அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, 2 சிம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. அதாவது வந்து பிரைமரியாக ஒரு சிம் வச்சுருப்பீங்க. செகண்டரியாக வந்து ஒரு சிம் வந்து ஆக்டிவில் இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அவங்களுக்கு நிச்சயமாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வந்து 2 சிம் கார்டு வந்து யூஸ் பண்ணுறோங்க. ஏர்டெல் அண்டு பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணுறேங்க. கரண்ட்லி வந்து எல்லாருமே வந்து ஜியோலேருந்து அனைத்து நெட்வொர்க்காரங்களுமே வந்து டேட்டா பேக்ஸோட ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அதனால் வந்து நம்ம வந்து பிஎஸ்என்எலுக்கு வந்து எப்படி ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நம்மளுக்கு பிஎஸ்என்எலுக்கு வந்து அவுட் கோயிங் கால் வந்து தேவைப்படலைங்க. நம்மளுக்கு இன்கமிங்க்கு வந்தால் ஓகே. மற்றபடி டேட்டா வந்து நம்மளுக்கு வந்து யூசேஜ் அதிகமாக இருக்கிறனால டேட்டா வந்து தேவைப்படுதுங்க. இப்போ அதனால் வந்து ஏர்டெல்லில் இயர்லி பேக் போட்டிருக்குறேங்க. டெய்லி வந்து 2 ஜிபிங்கிற மாதிரி அன்லிமிட்டெட் கால்ஸோடு போட்டிருக்குறேங்க. பிஎஸ்என்எல்லையுமே வந்து இயர்லி பேக் போட்டிருக்குறேங்க. பட் வந்து இன்டர்நெட் மட்டும் கிடைக்கிற மாதிரி, டேட்டா மட்டும் அவைலபிளாக இருக்கிற மாதிரி போட்டிருக்குறேங்க. இப்போது இதில் பேக் பார்த்துட்டிங்கன்னா அவுட் கோயிங் கால்ஸ் வந்து கிடையாதுங்க. அவுட் கோயிங் எஸ்எம்எஸ் கிடையாது. டெய்லி 2 ஜிபி டேட்டா 365 நாளைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பேக் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய லொக்கேஷனில் வந்து 3G வந்து நல்லாவே இருக்குதுங்க. நல்ல போதுமான ஸ்பீட்லேயே இருக்குது. அதனால் வந்து நான் ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து நான் பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணிவிட்டு, மற்றபடி அப்லோடுக்கு வந்து கொஞ்சம் குயிக்காக வேணும் அப்படின்னா மட்டும் ஏர்டெல் யூஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போ லாஸ்ட் மந்தோட யூசேஜ்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வந்து சிம் 1ல் வந்து ஏர்டெல் போட்டிருக்குறேங்க. இப்போது அதோட யூசேஜ்னு பார்த்துட்டிங்கன்னா, லாஸ்ட் மந்த் வந்து ஒரு 47 ஜிபி யூஸ் பண்ணியிருக்கிறேங்க. அதே வந்து பிஎஸ்என்எல்லில் லாஸ்ட் மந்த் வந்து ஒரு 41 ஜிபி யூஸ் பண்ணிக்கிறேங்க. அது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 மந்த்துக்கு ஒரு 90 ஜிபி பெர் டேக்கு வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு 3 ஜிபி பக்கமாக யூஸ் பண்ணியிருக்கேங்க. இப்போ உங்களுக்கு வந்து செகண்டரி சிம் வந்து ஒன்று ஆக்டிவில் இருக்கணும், உங்களுக்கு டேட்டா வந்து பத்தலை, நீங்கள் ஒரு 4G யூஸர் அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக இந்த பேக்கில் பிஎஸ்என்எல் ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம லொக்கேஷனில் பிஎஸ்என்எல் வந்து நல்லாவே டவர் கிடைக்குதுங்க. எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஹெச் பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது. ஹெச் ப்ளஸில் இருக்குது. எனக்கு போதுமான அளவுக்கு ஸ்பீடும் இருக்குதுங்க. அதனால் வந்து இந்த பேக் வந்து உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. செகண்டரி சிம் ஆக்டிவ்லையும் இருக்குங்க. டேட்டா பத்தாமல் இருக்கிறதுக்கு டேட்டா சப்போர்ட்டுக்குமே இந்த பிஎஸ்என்எல் நெட்வொர்க் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. யூஸ் பண்ணக்கூடிய நண்பர்கள் யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.